ஹே கைஸ், லாஸ்ட் போட்டிருந்த விலாகோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ 2 பிரைட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பிரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே நான் ரீச் ஆகும்போதே டைம் 8:30. இவங்க பிரைட் அனிகா, இவங்களோட என்கேஜ்மெண்ட் மேக்கப்புக்காக நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. என் தம்பியோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் இவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்யூட்டான ஒரு ஹேர் டூ மாதிரி வேணும், நல்ல ஒரு ஹேர் டூ வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பேக்கில் வந்துட்டு கேர்ள்ஸ் வச்சு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஹேர் க்ரிம் பண்ணி முடிச்சோன்னே பவர் கட் ஆகிடுச்சு. என்னடா இது சோதனையாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். பிகாஸ் எனக்கு 9:30க்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு நான் அங்கே அப்பியர் ஆகணும். பட் வந்துட்டு என்ன பண்ணுறது, மேக்கப்லேயே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு எப்படியாச்சும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த லைட் வச்சு மேனேஜ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாச்சு. அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஐ மேக்கப், லிப்ஸ்டிக் எல்லாமே பக்காவாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேருக்கு வந்து ஃப்ளாஸ் செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ட்ரெஸ்ஸுக்கு அது மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக வந்துட்டு ப்ளஷ் பேலட்லேருந்து அந்த ஃப்ளாஸை வந்துட்டு அப்படியே அந்த கலர் சேஞ்ச் பண்ணப்போ அது ஒரு அழகான பிங்க் க்ளோ கொடுத்தது. இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் செட் பண்ணுறது, ஜுவல் செட் பண்ணுறதுலாம் மம்மியும் என்னோட அசிஸ்டண்ட்டும் பார்த்துக்கிட்டாங்க கேர்ள்ஸை வச்சு. ஸோ ஃபைனலாக நானும் எக்ஸாமுக்கு போயிட்டேன்.